எம்முடைய ஞான கணவர் சிவர் பரமாத்மா அவர்களுக்கு வணக்கம். அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சங்கல்பம் எடுங்க, அந்த சங்கல்பத்துக்கு தகுந்தாற் போல் நான் எதிர்காலத்தை அமைக்கிறேங்கிறார். எதிர்காலம் என்பது சொர்க்கமும் நரகமும் தான். நிகழ்காலம் என்பது சங்கமயுகம். அப்போது இந்த 3 காலத்தையும் கடந்த காலம் என்று B.K. சரவணகுமார் சொல்வது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்கு பாருங்க. அப்போது கர்ம கணக்கை உருவாக்காதீர்கள்னு கடவுள் சொல்கிறார். ஏற்கனவே நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்கள விட்டு விலகணும். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் நல்ல குணத்தை தான் கடவுள் பார்க்க சொல்கிறார். ஆனால் அவங்கள்ட்ட கெட்ட குணம் இருந்தால் விலகுங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட குணம் எதுன்னு உனக்கு தெரியணும், நல்ல குணம் எதுன்னு உனக்கு தெரியணும். அப்படின்னா எது நல்ல குணம், எது கெட்ட குணம்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ உனக்கு அது நல்ல குணம், உனக்கு எது பிடிக்கலையோ உனக்கு அது கெட்ட குணம். அப்போது எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எது உனக்கு சுகம் கொடுக்குது, எது சுகம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னது நல்ல குணம் கெட்ட குணமாக உங்களுக்கு அது பிரியுது, கன்வெர்ட் ஆகி பிரியுது. அதை தான் சுய மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு அது நல்லது, உனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் உனக்கு அது நல்ல குணம். உனக்கு அது பிடிக்கலை, அதனால் உனக்கு அது கெட்ட குணம். அப்போ உனக்கு தான் ரேங்க் போடுறார், உனக்கு என்னை கேட்டுட்டு ரேங்க் போட மாட்டார். ஃபஸ்ட்டு இது புரியணும். அப்போது உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு பிடிக்காது இல்லையா? அப்போ எனக்கு அது என்னது கெட்டதாக தெரியுது. அப்போது நான் அதை விட்டு விலகணும். உனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிக்கலை, ஆனால் உனக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது தேவைப்படுது. அதுதான் என்னுடைய சுயமாற்றம். இப்போ இந்த சுயமாற்றத்துக்கு தான் கடவுள் ரேங்க் போட்டு எதிர்காலத்தை படைக்கிறார். அதில் எப்படி பிரிகிறோம் அப்படின்னா, சதாகால சுகம் கொடுக்கின்ற சங்கல்பமாக சுகமாக இருக்கணும். அவங்கள தனியாக சொர்க்கத்திற்கும் ஆஸ்தி வாழக்கூடிய இடத்தை பதிவு பண்ணி எதிர்காலத்தை கொடுக்குறாரு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சதில்ல, அது துக்கமாக கொடுக்குற மாதிரியே இருக்குது, எல்லாரும் அழுகிற மாதிரியே இப்படியே சீன் கிரியேட் ஆகுது. நீங்கள் எடுத்த முடிவுகள் அப்படின்னா உங்களுக்குத்தான் நரக ஆஸ்தி, உணவு உடை இருப்பிடம் இல்லாத ஆஸ்தியை கொடுத்து அங்கே போய் ஆன்மீகம் படிக்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் கோவிலில் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது